இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். வணக்கம். 26/10/2025 இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி, வளர்பிறையும் கூட பஞ்சமி, கேட்டை நட்சத்திரம் இன்று. வளர்பிறை நாள் இன்று. வருடம் பிறந்து 299 நாட்களும் 66 நாட்கள் கையிருப்பிலும் வைத்திருக்கிறோம். ஸ்ரீ முருகப்பெருமானின் கந்தசஷ்டி விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே குமார வயலூர் முருகப்பெருமானின் சிங்கமுக சூரனுக்கு பெருவாழ்வு தந்துருளும் நிகழ்வும், இரவிலே வெள்ளி மயில் வாகன புறப்பாடும் இன்றைய நாளில் விசேஷம். இன்றைய நாளின் நல்ல நேரம் 7:45 8:45, சாயங்கால வேளையில் 3:15 4:15, 10:45 11:45, மத்தியான வேளையில் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம். ராகு காலமானது இன்று 4:30 ராகு காலம், குளிகை காலம் 3 4:30, யமகண்டம் 12 1:30. சூலம் திசை மேற்கு, வெள்ளம் பரிகாரம். சூரியனின் உதிக்கும் நேரம் 6:02. சூரியன் இருக்கக்கூடிய துலா ராசியிலே 3 நாழிகை 40 வினாழிகள் இருப்பார்கள். இன்றைக்கு கேட்டை நட்சத்திரம் என்கிற விருச்சிக ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரனின் பிரவேசமானது கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம எஃபெக்டை கொடுக்கும். இன்றைக்கி சோபனம் என்கிற யோகமும் பவகரணமும் உண்டு. சோபன யோகம் அப்படின்னாக்கா நமக்கு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்கும். முக்கியமாக பூமி வாங்கிறது, விவாகம் செய்கிறது, புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிதல், பதவி ஏற்றுக்கொள்வது, ஆரோக்கியமான காரியங்கள் செய்வது. பவகரணம் அப்படின்னாலே யாத்திரை, வெகு காலம் நீடித்திருக்கக்கூடிய விஷயங்கள், தேவதா காரியங்கள், வஸ்திரங்கள், தானியங்கள், சுரங்கங்கள் முதலியவற்றை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணுறது. இன்றைக்கு பஞ்சமி அப்படிங்கிற தேதியினாலே, வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிற தேதியிலையும் யாத்திரை, வெகுகால நிலைத்திருக்கக்கூடிய விஷயங்கள், உபநயனம், தேவதா பிரதிஷ்டை, சாந்தி செய்தல், புஷ்டி தரும் காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்யலாம். கேட்டை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்துக்கு புதனுடைய சாரம். மாடு வாங்கிறது, மந்திரஜபம் செய்கிறது, ஆட்களை வேலையை விட்டு அனுப்பி விடுறது, கடனை தீக்கிறது, வாஸ்து சாந்தி செய்கிறது, குளம் வெட்டுறது, கிணறு வெட்டுறது, வியாதியஸ்தர்கள் குழி போடுறது போன்ற விஷயங்கள். கோச்சாரப்படி இன்றைக்கு 26ஆம் தேதி அன்று இருக்கக்கூடிய கோள்களின் சாரம் அப்படின்னு பார்த்தா, சூரியனும் செவ்வாயும் துலா ராசியிலும், புதனும் சந்திரனும் அமர்ந்திருப்பது விருச்சிக ராசியிலும், கும்பராசியிலே ராகுவும், சனிவக்கரமாக மீன ராசியிலும், கடகராசியிலே குருவும், சிம்மராசியிலே கேதுவும், கன்னிராசியிலே சுக்கிரனும் அமர இந்த நாள் துவங்குகிறது. புத்தி தெளிவாகணும் அப்படின்னு எண்ணம் கொண்டு வேண்டுபவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பச்சை வண்ண பெருமாளை வணங்க புத்தி தெளிவுபடும் அப்படிங்கிறதையும் மனதில் கொள்ளுங்கள். வாருங்கள், இந்த நாளின் ஒரு ராசியை நான் பலன்களில் காண்போம். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, இன்றைக்கு ஒரு நல்ல நாள் உங்களுக்கு. கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு, கார்த்திகை 1ஆம் பாதத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருந்தாலும் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஈஸியாக நீங்கள் முடிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். சூரியனின் பார்வை உங்கள் ராசியின் மேலே படுவதனாலே சின்ன சின்ன கவலைகளும் உண்டாகும், அலைச்சலும் உண்டாகும். செவ்வாய்
உங்கள் ராசிநாதன் சேர்ந்து இந்த பார்வை இருப்பதனாலே காரிய தடைகளும் உண்டு, சில கலகங்களும் உண்டு. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா சரியாகிடும். 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே வராகி தேவியை வழிபடுவதும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக தான் நடக்கும். ரோகிணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. யோசித்து நிதானமாக வரவோடு செலவு செய்கிறது நல்லது. தொழிலிலே எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நிதானித்து பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் தெளிவான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது இண்டிகேட் தான் இன்றைக்கி கிடைக்கிறது. குரு அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பது உங்களுடைய கடகராசியின் 4ஆம் இடத்திலிருந்து அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வை ரிஷபராசினா 3ஆம் இடத்திலிருந்து அமர்ந்திருக்கார். 3ஆம் இடத்திலிருந்து அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் மேலே விழுவதனாலே தெளிவான சிந்தனைகளை சில விஷயத்தில் தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதற்கு முருகனை வழிபடுவதனாலே தெளிவு கிடைக்கும். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண் உதவும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்திலே குரு அமர்ந்து தன் பார்வையாலே சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிற நாளான இன்று உங்கள் ராசிநாதனான புதனுடன் சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிறதுனாலையும் அவர் அமர்ந்து இருப்பது உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு எந்த காரியங்களும் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் அந்த எண்ணங்களை எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதாக அமையும். இந்த 6ஆம் இடம்னாலே உங்களுக்கு ரிணரோக சத்துருன்னு தெரியும். உங்களுக்கு லாபத்தை பெற்று தந்து விடுவார்னு தெரியும். ஸோ எப்படிப்பட்ட லாபமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்துவிடும் இல்லையா? ஏதோ வந்ததுங்க இன்றைக்கி சந்தோஷங்க அப்படிங்கிற சூழ்நிலையை இன்றைக்கி கொடுத்து விடுவார். புதிய முயற்சிகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலும் ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் தொடர்ந்து செய்ய வெற்றி உங்களுக்கு உண்டாகும். வாழ்க வளத்துடன். இன்றைய நாளிலே 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் வராகி தேவியை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பை தரும். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குருவின் பார்வை விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் மேல் விழுவதனாலே தெளிவான கருத்துக்களை நீங்கள் மனதிலே செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையும். ஏன்னா உங்கள் ராசியின் 3ஆம் இடத்துக்காரர் இந்த புதன், அவர் உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் என்பதனாலே புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து அதை என்ன செய்யணுன்றதை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இல்லைன்னா சிக்கலும் உண்டாகும். 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பச்சை உடுத்திய வராகியை வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். வாழ்க. வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் நல்ல ஸ்ட்ராங்காக 3ஆம் இடமான துலா ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் உட்கார்ந்ததுனால உங்களுக்கு பண வரவுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணிடுறார். கூடவே செவ்வாயும் சேர்த்து அமர்த்தி இருக்கிறார். அதனால் உங்களுக்கு தைரியமாக காரியங்கள் செய்ய முடிய சூழ்நிலை உண்டாகிறது. 4ஆம் இடமான மாத்ருஸ்தானத்துக்குள்ளார மாத்ருஸ்தானாதிபதி காரகனான இந்த சந்திரன் அமர்வதனாலே தாயாரின் உடல்நிலையே கொஞ்சம் அதிகமாக கவனம் தேவை. 2ஆம் இடத்துக்காரன புதனுடன் சேர்ந்து அமர்ந்தனால குழந்தை விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் சேய் நலம் பேணுதல் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண். முருகனை வழிபடுவது இது சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாத்துக்குமே
சந்திரனின் துணை முக்கியம். லாபஸ்தானத்துக்குரியவன் இந்த சந்திரன் உங்களுக்கு. அவர் உட்கார்ந்துருக்கிறார் 3ஆம் இடத்துல. 3-11 அப்படின்னா முயற்சி வெற்றியை தருவதாக அமைகிறது. புத்தியை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வெற்றியை நீங்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால தான் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளை புதனுடன் சேர்ந்து அமர்ந்த சந்திரன் கொடுத்து விடுகிறார் என்று. அதை கரெக்டாக நீங்கள் டியூன் பண்ணுங்கள். உங்கள் அறிவை கரெக்டாக பயன்படுத்துங்க. புத்தியை கரெக்டாக தீட்டுங்க. அதை வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக கொண்டு எடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கோட ட்ரிக்கு. எந்த ஒரு போட்டியையும் மனசில் கலக்கம் இல்லாமல் அட்டாக் பண்ணுங்க. சலனமில்லாத மனது, சஞ்சலமில்லாத மனது வெற்றியை தரும். அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு உண்டு. 7-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் வாராகி அம்மனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. சூரிய செவ்வாய் சேர்க்கையுடன் உங்கள் ராசிநாதன் அமர 2ஆம் இடத்திலே சந்திர புதனுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது யோகத்தை தருவதாக அமைகிறது. 8ஆம் இடத்தை பார்வை கொள்ளக்கூடியவர் அப்படிங்கிறதும், சந்திரனுடைய இந்த பார்வையானது உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவது அப்படிங்கிறதும், மனதிலே எண்ணங்களை கொஞ்சம் தைரியமான விஷயங்களாக மாற்றுவதற்கும் நீங்கள் குடும்பத்திலே கொஞ்சம் முயற்சி செய்வீர்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வருவீங்க. செலவுகள் இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மகிழ்ச்சியும் உண்டு. அப்படிங்கிறதுனால தான் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் உங்களுக்கு லாபத்தை தருவதாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு லாபத்தை தந்து கொண்டிருக்கிறார். 5-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் பச்சை உடுத்திய வராகியை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. எல்லா விஷயத்திலும் தெளிவான யோசனைகள், சிந்தனையிலே ஃபில்டர் பண்ணது அன்னப்பட்சி மாதிரி கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எது வேணும் எது வேணான்னு ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, இது எல்லாமே குருவின் பார்வையாலே கிடைத்துவிடும். ஆலோசனைகளை அழகாக எடுத்துக்கொள்ளுங்கள். லாபங்கள் உங்கள் பின்னாடி வந்து நிற்கும். நீங்கள் எதை செஞ்சாலும் அழகாக ஜோஷ்ஃபுல்லாக செய்யுங்க, உற்சாகமாக செய்யுங்கள். எனர்ஜி இல்லைன்னா எந்த விஷயமும் அவுட். டல்னஸ் இல்லாத ஒரு மூமெண்ட் கொடுங்க. அதனால் உங்களுக்கு குடும்பத்திலும் கடன் சுமை இறங்குவதிலும், தொழிலில் லாபம் கிடைப்பதிலும், தொழிலில் விருத்தி அடைவதற்கும், வேலை வாய்ப்புக்கும் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளிலே 5-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் வராகியை வழிபடுவதும் நல்லதொரு பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடமான விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தினுடைய சந்திரன் அமர்ந்திருக்க, புதனுடன் அமர்ந்த சந்திரன் அப்படிங்கிறதுனாலே, அவரை குரு பார்ப்பதனாலே எதிர்பாராத விஷயங்களிலே, கணக்கு வழக்குகளிலே சில தவறுகள் நடந்து அதனால் சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணங்களை கையாளும் போதும், மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். பொருட்கள் களவாவதற்கும் வாய்ப்புகள் உண்டதாக கொஞ்சம் எச்சரிக்கை, டபுள் காஷனோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்று இருக்கிறீர்கள். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குருவின் தன்மையினாலே 2ஆம் இடமான குடும்பமும் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் இன்று. 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனை வழிபடுவதும் இன்றைய கூடுதல் பலனை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. லாபஸ்தானத்துக்குள்ள சந்திரனும் புதனும் அமர, தொழில் ஸ்தானத்துக்குள்ள சூரியனும் செவ்வாயும் அமர, பூர்வ புண்ணியஸ்தானமான பாக்கியஸ்தானத்துக்குள்ளார சுக்கிரன் அமர, 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்துக்குள்ள குரு அமர, உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகளை எல்லாத்தையும் இந்த குரு சுக்கிர சூரிய சந்திர செவ்வாய் புத என்கிற இந்த கிரகங்கள் கொடுத்து விடுகிறார்கள். அப்போ உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுறார்? அவரும் 3ஆம் இடத்தில் உட்காந்து அவரும் நல்லதை கொடுக்குறார். 12ஆம் இடமான தனுசு ராசியை பார்ப்பதனால எக்ஸ்ட்ராவாக செலவுகளை எல்லாம் கொஞ்சம் கொடுப்பார். ஆனாலும் அதுக்கான வரவுகளை எல்லாம் கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தெரிகிறது. 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும்
இந்த நாளிலே நீங்கள் வராகியை வழிபடுவதும் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை சீராக வைத்து கொள்ளும் டாட் அப்படின்னு சொல்லுவான். எண்ணிய வாங்க செய்யக்கூடிய அந்த திறனை கொடுத்து விடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்று நாள் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கான சந்திர பகவான் விருச்சிக ராசியிலே அமர்வது, தொழிலிலே அமர்ந்ததினாலே தொழிலிலே சில சந்தோஷங்களை கொடுப்பதாகவும், இடமாற்றங்களும் பிரயாணங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் செவ்வாயும் அமர்ந்து கொண்டிருக்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வை உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனாலே எதையும் முயன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். அதனால் நன்மைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. குருவின் பார்வை 12ஆம் இடமான மகர ராசியின் மேலே விழுவதும், உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்தின் மேலே குடும்பஸ்தானத்தின் மேலே விழுவதனாலும் பணவரவுக்கு கஷ்டம் இருக்காது. குடும்பத்திலே விருத்தி அப்படிங்கிற விஷயம் உண்டு. சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளும் இன்று நாள் உண்டாகும். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் வராகி அம்மனை வழிபடுவதும் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்லாம் இன்றைக்கி ஒன்று தான். அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும். அவசரம் படக்கூடாது. இது மட்டும்தான் முக்கியம். ஏன்னா 5ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 9ஆம் இடமான திரிகோணத்தில் உட்கார்ந்துருக்கிறார். விருச்சிக ராசிகள் உட்கார்றார். அப்போது குருவுடைய பார்வை உங்கள் மேலே இருக்குன்னே வச்சுக்கலாம். அப்போ மீனராசி மேலே பார்வை பதித்து வைத்திருக்கிறார். அதனால் உங்கள் ராசிநாதனுடைய பார்வை அனுகிரகம் இருப்பதனாலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மெதுவாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணால் போதும். அவசரப்பட்டால் அண்டா கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிதானமாக உழைச்சீர்களானால் பூர்வ புண்ணியஸ்தானம், தந்தையின் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய எல்லா பெனிஃபிட்டும் வந்துடும். அயன சயன போகம் அப்படி சொல்லுவோம். அப்படி எல்லாமே ஒன்றா வந்து நிற்கும். அதனால் தைரியமாக ஹேண்டில் பண்ணி முடிச்சுடலாம் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இந்த நாளிலே வராகி அம்மனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.